வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சூளியாப்பட்டி கிராமத்தில் GHCL பவுண்டேஷன் மற்றும் ஃபெட்கிராட் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 1 மாத கால இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. சூளியாப்பட்டி ஊராட்சி தலைவர் கிருஷ்ணன் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் துளசிவேல், செயலாளர் ராஜகோபால் முன்னிலை வகித்தனர். ஃபெட்கிராட் பொதுச் செயலாளர் அங்குசாமி வரவேற்றார். பொருளாளர் சாரல் ரூபி, பயிற்சியாளர் கண்ணன் வாழ்த்துரை வழங்கினர். GHCL பவுண்டேஷன் CSR அலுவலர் சுஜின் பேசுகையில், பேசிக் கம்ப்யூட்டர் தெரிந்து கொண்டால் உயர்கல்வி படிக்கும் போது உதவியாக இருக்கும். வேலைக்கு செல்லும் போது கம்ப்யூட்டர் தெரிந்திருந்தால் முன்னுரிமை வழங்குவர். எனவே காலம் தவறாது குறித்த நேரத்தில் வருகை தந்து கவனமாக பயில வேண்டும் என்றார். பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் கையேடு மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பயிற்சியாளர் கார்த்திக் நன்றி கூறினார். நடிகர் விஜயின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா இருவரும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர். நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. ரொம்ப வருஷம் கழிச்சு காஞ்சிபுரம் வந்திருக்கீங்க. உங்களோட மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல. இது தொடர்பா நீங்க முதல்ல நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, மகன் அரசியலுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா மகன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் காஞ்சிபுரம் வரீங்க. அது ரிலேட்டடா முதல்ல கட்சியில உங்களோட ஈடுபாடு இருந்தது, இப்போ உங்களோட ஈடுபாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொலப்பள்ளி குறிஞ்சிநகர் குடியிருப்பு பகுதியில் செவ்வாய் இரவு ஒரு குட்டியுடன் 5 யானைகள் உலா வந்தன. யானை கூட்டம் குடியிருப்புகளை ஒட்டிய தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு சண்முகநாதன் என்பவரின் வீட்டின் அருகே யானைகள் பிளிறியபடி நின்றன. இதுகுறித்து அவர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, வன பாதுகாவலர் கருப்பையா, வனச்சரகர்கள் ஐயனார், ரவி, சஞ்சீவி, வீரமணி தலைமையிலான வனக்குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தனர். யானைகள் கிணற்றை சுற்றி நின்றன. யானைகளை அங்கிருந்து விரட்டி பார்த்தபோது கிணற்றுக்குள் குட்டி யானை விழுந்து கிடப்பது தெரிந்தது. இதில் தாய் யானை மட்டும் அங்கிருந்து செல்லாமல் குட்டியை மீட்க தொடர்ந்து போராடியது. சுமார் 30 அடி ஆழமுள்ள கிணற்றில் துதிக்கையை விட்டு குட்டியை மீட்க முயற்சித்தது. பலனளிக்காத நிலையில் கோபத்தில் கிணற்றின் அருகே இருந்த சண்முகநாதன், வேலவேந்தன் ஆகியோரின் வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியது. மேலும் வீட்டின் மொட்டை மாடியில் நின்ற வனத்துறையினரை தாக்க முயன்றது. அதனைத் தொடர்ந்து பொக்லைன் வரவழைக்கப்பட்டு கிணற்றின் அருகே நிறுத்தி தாய் யானையை விரட்ட முயற்சித்தனர். ஆனால் தாய் யானை சிறிது தூரம் சென்றுவிட்டு பின்னர் ஓடி வந்து பொக்லைனை ஆக்ரோஷமாக முட்டி தள்ளியது. இதில் லேசாக காயமடைந்த தாய் யானை அங்கிருந்து சோகத்துடன் சென்றது. பின்னர் பொக்லைன் மூலம் கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி குட்டியை மீட்கும் பணி தொடங்கியது. தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு பின் குட்டி யானை மீட்கப்பட்டது. குட்டியை தாய் யானையுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்பு பணியின் போது MLA ஜெயசீலன், தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி உடனிருந்தனர். முத்தனம்பாளையத்தைச் சேர்ந்தவர் கமலா, வயது 50. இவர் வாரிசு சான்றிதழ் பெற நல்லூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அவரது மகன் ஜீவா, வயது 27 என்பவர் நல்லூர் வருவாய் ஆய்வாளர் மைத்திலியை அனுப்பினார். அவர் சான்று வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் தர விரும்பாத ஜீவா லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய 2000 ரூபாயை இன்று மதியம் மைத்திலியிடம் ஜீவா கொடுத்தார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த இன்ஸ்பெக்டர் கௌசல்யா தலைமையிலான போலீசார் மைத்திலியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இச்சம்பவம் வருவாய்த்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு திருவிக நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இங்குள்ள ரேஷன் கடையை முறையாக திறப்பதில்லை. அப்படியே திறந்தாலும் பொருட்கள் கிடைப்பதில்லை.
இன்று விடுமுறை என தினமும் போர்டு வைக்கப்பட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வழக்கம் போல் கடையை திறக்காமல் இருந்ததால் காத்திருந்த பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். அங்கு வந்த அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடையை முறையாக திறக்கவும் தேவையான பொருட்கள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இதையடுத்து முற்றுகையை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். ரேஷன் கடைக்கு 8 மணிக்கு வந்தது. 8:15 வெயிட் பண்றோம். இன்னும் ரேஷன் கடை திறந்த பாடு இல்ல. எங்களுக்கு நேற்று ஈவினிங் நான் 4:30 வந்து கேட்டேன். இந்த மாதிரி ரேஷன் என்ன கொடுங்கனாக்கா இல்ல கம்மியா வந்துருக்கு, நாளைக்கு காலையில வந்துருங்க போடுறேன்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு காலையில வர சொன்னாங்களான்னு 8:15 வெயிட் பண்றோம். இன்னும் ஒன்னும் அதிகத்தே இல்ல. அவங்க ஒண்ணு லீவ் பண்றதான்னு சொல்லியிருந்தாக்கா உனக்கு எழுதி போட்டு போயிருக்கணும், டேட் போட்டு இந்த மாதிரி லீவுமா மறுநாள் வாங்கன்ட்டு. எதுவுமே இல்ல. ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாமே ஒரு 15-20 பேருக்கு நாங்க வெயிட் பண்ணுகிறோம். எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது. ஒண்ணு அவங்கள தொடர்ந்து கரெக்டா போடுறதுன்னா போட சொல்லுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஆளுங்க மாத்தி விடுங்க. ரெண்டாவது பொருள் மொத்தமா வாங்குறது இல்ல. நாங்க மாசத்துல 2 முறை 3 முறை சுத்துறோம். நாங்க ஒரு பொருளுக்கு ஒரு டைம் வர மாதிரி இருக்குது. இதுக்கு முன்ன இருந்தவங்க அந்த மாதிரி கிடையாது. எல்லா பொருளுமே கரெக்டா போட்டுருவாங்க. எங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு டைம் தான் வருவோம். இவங்க வந்ததுல இருந்து 2 டைம் 3 டைம் சுத்துறோம். எங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் டைம் இல்ல. நாங்க வேலைக்கு போறவங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல திருவிழா, இன்னும் குளிக்க கூட இல்ல. இங்க உட்காந்துருந்தாக்கா எங்க வீட்டுக்கு கொலை குட்டிக்கலாம் என்ன ஆகுது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகபாளையத்தைச் சேர்ந்தவர் சரவணன், வயது 45, கராத்தே பயிற்சி ஆசிரியர். ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகளுக்கு நடுவராக தேர்வு செய்யப்பட்டார். இதுகுறித்து சரவணன் கூறுகையில், உலக கராத்தே பெடரேஷன் சார்பில் ஆண்டுதோறும் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற தேர்வில் உலகம் முழுவதும் இருந்து 720 பேர் பங்கேற்றனர். இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற 28 பேரில் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் 5 பேர். மேலும் தமிழகத்தில் இருந்து நான் உட்பட மற்றொருவரும் பங்கேற்றார். தேசிய அளவில் தேர்ச்சி பெற்று நடுவராக இருந்தால் மட்டுமே சர்வதேச அளவிலான தேர்வில் பங்கேற்க முடியும். பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு தேர்வு எழுத முடியாமல் போனது. எப்படியாவது இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் மீண்டும் இந்த ஆண்டு முயற்சி மேற்கொண்டு வெற்றியடைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு சர்வதேச, ஆசிய மற்றும் தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் நடுவராக பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றார். இன்னைக்கு எங்க இடத்துல 3 சென்டர்ல ஃப்ரீ கிளாஸ் இருக்கு. ஒரு 500 குழந்தைக்கு மேல அந்த ஃப்ரீயா கத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் 13 வருஷமா யார்கிட்டயும் நான் இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கினது இல்லை. நீங்க எதையும் கொண்டு போறது இல்லை, போகும்போது எதையும் தூக்கிட்டு போறது இல்லை. உங்களுக்கான வருவாய் கடவுள் கண்டிப்பா கொடுப்பான். நேர்மையான வழியில கண்டிப்பா கிடைக்கும். நான் ஸ்கூல்ல எம்எஸ்சி பிஎட், நான் ஒரு மேத்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றேன். அது போக கராட்டே கிளாஸ் நிறைய ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். அந்த பணம் எனக்கு போதும். இதை நான் ஃப்ரீயா எடுக்கிறேன். எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நீ ஏன் கிளாஸ் ஃப்ரீயா எடுக்கிறேன்? ஃப்ரீயா எடுக்கக்கூடாது. பஞ்சமுறைக்கு தானே இந்த ஊருக்கு வந்த, அதை மட்டும் பாருன்னு ஃபோன் பண்ணுவோம் நிறைய பேர். ஓப்பனா சொல்றேன், இந்த ஸ்டேஜ்ல என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு சொல்றது, அதையும் மீறி தான் இந்த இடத்துல நிற்கிறோம். நான் இந்த கிளாஸ்ல இன்னமும் அந்த கிளாஸ்லாம் ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கு. நிறைய கிளாஸ் உங்களால முடிஞ்சா நிறைய குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க. நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வராது. அது மாரி சாதிக்கலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எதிர்கொண்டு பேசுறவங்க பேச்செல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வைராக்கியமா தூண்டிடும் அடுத்த லெவலுக்கு போறது. கோவப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க உங்களை இழந்துருவீங்க. கோவப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் மனசுக்குள்ள வச்சுங்க. கேள்வி கேட்கிற இடத்துல இருந்து கேள்விக்கு பதில் சொல்ற இடத்துல கேள்வி கேட்கிற இடத்துக்கு போங்க. அப்ப கேள்வி கேட்கிற இடத்துக்கு போனீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்றவங்க அடங்கிடுவாங்க. முன்னதாக பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் சரவணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கால்பந்தாட்ட குழு, பூப்பந்தாட்ட குழு, கபடி மற்றும் நடைப்பயிற்சி நண்பர்கள் குழு சார்பில் பாராட்டு விழா நடந்தது. பாராட்டு விழாவில் நிர்வாகிகள் நடராஜன், திருமூர்த்தி, பாலகிருஷ்ணன் உட்பட பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அருள்புரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். பள்ளியில் புதிய கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடக்கிறது. இன்று பெற்றோருடன் வந்த மாணவர் சிலருக்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை. கொதிப்படைந்த பெற்றோர் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகளிடம் புகார் கூறினர். இதுகுறித்து தலைமை ஆசிரியை திலகவதியிடம் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் கேட்டனர். பள்ளியில் கூடுதல் வகுப்பறை வசதி இல்லை. இடப்பற்றாக்குறை காரணமாக மாணவர்களை மரத்திற்கு கீழே படிக்க வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் அட்மிஷன் வழங்க இயலவில்லை என விளக்கமளித்தார். இதை பெற்றோர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் ஏற்கவில்லை. அதைத் தொடர்ந்து உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் போலீசார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதையடுத்து மாணவர்களுக்கு உடனடியாக அட்மிஷன் வழங்கப்பட்டது. முன்னதாக பெற்றோருடன் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் அபிராமி, ரவிச்சந்திரன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகி நாகராஜ் ஆகியோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கூறி
தங்களது பொறுப்பில் இருந்து விலகுவதாக கூறி மூவரும் ராஜினாமா கடிதத்தை தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பள்ளி நிர்வாகிகள் மூவர் ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பள்ளியில நான் உணர்ந்தது என்னன்னா, நான் படிச்சது ஒரு அரசு பள்ளி. இது நான் படிச்ச காலத்துல என்ன மாதிரி வசதியோட இருந்தோ அதே வசதியோட தான் இன்ன வரைக்கும் இருக்கு. அடிப்படை தேவைகள் கூட குழந்தைகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கோம் அதை நீங்க அதுக்காகத்தான் நான் பாடுபட்டேன். அந்த பாடுபட்டதுக்கு பலரை நான் அனுபவிச்சுட்டேன். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க பண்றதுக்கு நம்ம வந்து வெளியால கூட்டிட்டு வந்து நம்ம வீடியோ எடுத்து அதை பத்தி பாருங்க, இங்க பாருங்க. காரைக்காலில் ஜூன் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மாங்காணி திருவிழா நடக்கவுள்ளது. இது தொடர்பாக கலெக்டர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாங்காணி திருவிழாவிற்கு வரும் பல லட்சம் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர முடிவெடுக்கப்பட்டது. கடந்த வருடங்கள்ல என்ன மாதிரியான வசதிகள் செய்து கொடுத்தோமோ அதையெல்லாம் இந்த முறையும் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உபயதாரர்கள் வழியாகவும் அவங்களும் கோரிக்கை விடுத்தாங்க. அதனால கோயில் நிர்வாகத்தினரையும் அழைச்சி பேசி கடந்த முறை என்னென்ன வசதிகளை செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தோமோ இந்த முறையும் செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அவங்களும் எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய குறிப்பா வெவ்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த பக்தர்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகள், குறிப்பா போக்குவரத்து வசதிகளா இருக்கட்டும், மருத்துவ வசதிகளா இருக்கட்டும், அவர்கள் திரும்பி இந்த விழாவில் கலந்து கொண்ட பிறகு திரும்ப அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்ப போகும்பொழுது தேவையான போக்குவரத்து வசதிகளா இருக்கட்டும், இதையெல்லாம் முறைப்படுத்தி எந்தவித தடங்களும் இல்லாம பொதுமக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆமா, அதுக்குதான் போக்குவரத்து எஸ்பிகிட்ட நாங்கள் ஸ்பெஷலா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு அடுத்த 1 மாத காலத்துக்கு தேவையான அந்த திட்டமிடலை பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால போக்குவரத்து நெரிசல் வருவதற்கு காரணம் ரொம்ப அதிகமா தான் இருக்குது. எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்படி எவ்வளவு குறைக்கணுமோ அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறைன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க அடுத்த 1 மாத அளவுக்கு என்னென்ன பிளான் இருக்கு, எத்தனை பேரை நாங்கள் டிப்ளாய் பண்ண போறோம், என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணியிருக்கோம். அதுதான் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். போதுமான அளவுக்கு மொபைல் டாய்லெட் எப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி மொபைல் வேன்ல ஆம்புலன்ஸ் வச்சு போதுமான மருத்துவ மற்றும் சார்பு மருத்துவ பணியாளர்கள், நர்ஸ், அது மாதிரி ஸ்டாஃப்ஸ் அவங்களையும் வச்சு நாங்க பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை ஒரு டீமாவே போட சொல்லியிருக்கோம். 4-5 டீம் போட சொல்லி முக்கியமான இடங்கள்ல அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். தேவையான நேரங்கள்ல உதவி சொல்ற மாதிரி. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் திவ்யா தம்பதியின் 8 வயது மகள் யாழினி 4ஆம் வகுப்பு படிக்கிறார். இவரது தாயார் திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்ற சாகசங்களில் ஈடுபட்டு வந்தார். இவரது பயிற்சியாளர் ஃபெட்ரிக். இவர் சமீபத்தில் 8 பேரை எவரெஸ்ட் சிகரம் அழைத்து சென்றார். அவர்களில் 8 வயது சிறுமி யாழினியும் ஒருவர். தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினார். 12 நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் 17,357 அடி உயரத்தில் அமைந்துள்ள பேஸ் கேம்ப் எனும் அடிப்படை முகாமை 8 வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வியக்க வைத்தார். பேஸ் கேம்ப் பகுதியில் தேசிய கொடி ஏந்தி சென்றது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. சிறுமியின் சாதனை பயணம் தொடர வேண்டும் என பலரும் வாழ்த்தினர். இந்த ட்ரெக்கிங் போறதுக்காக அவ ஆல்ரெடி ஸ்விம்மிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ், நட்ஸ் எல்லாமே சாப்பிட கொடுத்து அவளோட ஸ்டாமினாவை பில்ட் பண்ணி, அப்புறம் அவங்க அப்பா டெய்லியும் அவளை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. பிளெயின்ஸ்ல ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வாக் ஈஸியா பண்ணி முடிச்சிருவா. அது அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. ஃபெட்ரிக் சாருக்கு தான் இந்த டைம்ல ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவரை நம்பி மட்டுமே நாங்க விட்டுட்டோம். என்னோட மாமாவும் இந்த ட்ரெக்ல போயிருந்தாரு. அவங்க 2 பேர்த்தையும் நம்பி நான் இந்த ட்ரெக்கிங்ல யாழினிய விட்டுருந்தேன். அவர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவங்களும் மெயின் ரீசன். நாங்க 2 பேரும் போல, யாழினியோட அப்பா அம்மா 2 பேரும் போகாமையே அவ சக்சஸ்ஃபுல்லா பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இந்த ஃபீல்டு ஒரு 35 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையுமே நிறைய ஹிமாலயாஸ்க்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். பட் இந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி திவ்யா ஆல்ரெடி திவ்யா வந்திருக்காங்காட்டி அந்த ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சங்காட்டியும் எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கான்னு. ஏன்னா கரெக்டா அந்த டைம்ல எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரெடி பண்ணிட்டு இருந்தவொடனே சொன்னேன்.
ஸோ முதல்ல குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது அதோட ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பண்ண முடியுமா வித்தவுட் பேரண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த குழந்தை 200% எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சு. ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம எந்த ப்ராப்ளம் இல்லாம எல்லாம் மழை இருந்துச்சு, ரெயின் இருந்துச்சு, ஹெவி விண்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி -7 டெம்பரேச்சர் எல்லாம் இருந்து கூட எதுவுமே வந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தெரியாம ஈஸியா வந்து போச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் ஆகுற வழியில வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் எனக்கு வந்து அங்க மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்ல இந்தியன் பிளாக் வச்சுட்டு நிற்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. தேங்க்யூ. கோவை திரும்பிய யாழினியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றனர். பெற்றோர் அரவணைப்பு இல்லாமல் தனியாக 8 வயது சிறுமி யாழினி எவரெஸ்ட் சிகரத்தின் 130 கிலோமீட்டர் தூரத்தை 12 நாட்களில் சென்று திரும்பி சாதனை படைத்ததை பலரும் பாராட்டினர்.